செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நீட் தேர்வுக்கு எதிராக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹொசூரில் பொதுக்கூட்டம், காங்கிரஸ் அழைப்பு. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹொசூரில் நடைபெறவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெறுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் உத்தரவின் பேரிலும் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் நோக்கமானது நம்முடைய அகில இந்திய காங்கிரசின் மூத்த தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த வாரம் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஒரு மாபெரும் ரேலி ஒன்று நடத்தி காட்டினார். இந்த ரேலியானது இந்திய அளவில் 22.4 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள். கடந்த மே 3ஆம் தேதி எழுதிய பிறகு அது அனைவரும் அறிந்ததே. அந்த வினாத்தாள் ஒன்று செய்தி டெலிகிராமில் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதால் அந்த நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நீட் தேர்வினால் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டு நேற்று 23/6/2026 தேதியில் இந்த நீட் தேர்வு மறுதேர்வு நடைபெற்றது. இந்த நீட் தேர்வினால் பல இளைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, தற்கொலைகள் நடைபெறுகிறது, அவருடைய குடும்பங்கள் நலிவடைகிறது என்பதற்காக இந்தியா முழுவதும் அந்த மாநிலங்களே முடிவெடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி சார்பாக, இந்திய திருநாட்டின் மக்கள் சார்பாக அவர் வலியுறுத்தி வருகிறார்கள். இதை மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலே இன்று பத்திரிகை சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இதில் நமக்கு ஒரு துரதிருஷ்டவசமானது, நம்முடைய ஒசூர் மாநகரத்திலே வெற்றியானந்தம் என்ற ஒரு மாணவன் நீட் தேர்வின் மன உளைச்சலால் இன்று இறந்துள்ளார். அவருக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீட் தேர்வானது மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் விரைவிலே மாணவர்களையும் இளைய சமுதாயங்களை வைத்து இன்று ஓசூர் மாநகரத்திலே மாபெரும் போராட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னெடுக்க போகிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த தன்னார்வல அமைப்புகளுடனும் மாணவர்கள் அமைப்புகளுடனும் பேசி முடிவெடுத்து இங்கே இந்திய அளவில் இந்த மாபெரும் போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் அனைவரையும் அழைத்து பேசிக்கூடிய விரைவிலே பாசிச பாஜக அரசுக்கு எதிராக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறப் போகிறது. எனவே அனைத்து பொதுமக்களும், மாணவ சமுதாயங்களும் மற்றும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டிற்கு எவ்வாறு நீங்கள் ஆதரவு தந்து அந்த ஜல்லிக்கட்டை விலக்கு பெற்றோமோ அதே போல் நம்முடைய இளைஞர்களும் மாணவ சமுதாயம் ஒன்றிணைந்தால் கூடிய விரைவிலே நீட் திருத்த மசோதம் கொண்டு வந்து இந்தியாவிலே இந்த நீட் விலக்கு பெற முடியும். எனவே அனைவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தாரீர், ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்துவோம் என்ற நோக்கில் நாம் செயல்படுகிறோம். எனவே இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மாணவ செல்வங்கள் மற்றும் இளைஞர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இதை நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து உங்களுடைய உரிமைகளை ராகுல் காந்தியின் மூலமாக இந்த மத்திய அரசுக்கு செவி சாய்க்கும் வரையும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரையும் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கட்டாயம் இந்த நீட் விலக்கு பெற முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இதனால் அதாவது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு மாணவனும் 2 முறை 3 முறை தேர்வு எழுதுகிறார். அதனால் ஒரு குடும்பத்திற்கும் சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இந்த 4 லட்சத்தை நீங்கள் 22.4 லட்சம் பேர் நீங்கள் அதை கணக்கிடும் போது ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேல் ஒரு துறையினுடைய பட்ஜெட் அளவிற்கு ஒரு ஊழல் நடைபெறுகிறது இந்த துறையில். அதாவது ஒரு மாணவன் பள்ளிக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும், கோச்சிங் சென்டருக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும், மறுதேர்வுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இதை அந்த தேசிய தேர்வு முகாமை மூலமாக ஒரு தனியார் ஏஜென்சிக்கு இது வழங்கப்பட்டு இந்த முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. இதை தவிர்க்கும் வண்ணம் நம்ம செயல்பட வேண்டும் என்றால் அனைவரும், இளைஞர்களும் மாணவர்களும் ஒத்துழைக்கப்பட வேண்டும். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஓசூர் மாநகரத்திலே நாம் ஒரு மாபெரும் மாணவர்களின் இளைஞர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் மாணவர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே
நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தாரீர் என்று கேட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவ அமைப்புகளுடன் மாணவர்கள் அவங்க கலந்து ஆலோசிச்சு அதனுடைய டேட் வந்து ஞாயிற்றுக்கிழமை உறுதியா வந்து இங்க நடத்திடுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி இல்ல மீட்டிங் பொதுக்கூட்டம் மாதிரி அந்த மீட்டிங்ல டிசைட் பண்றோம். ரேலி நடத்துறது வந்து நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிவெடுத்துடுறோம். எடுத்துட்டு மிக விரைவில் ஒரு வந்து மாபெரும் வந்து பேரணி நடைபெறும். மாணவர்கள் முழுக்கம் என்ன இது ஒரு பேரணி நடக்கும். கமிட்டியோட தலைவர் ஹரிஷ் பாபு சொன்ன வகையில் இன்றைக்கும் ஓசூர் நகரிலே ஒரு மாணவன் 3 பக்கத்திலே கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். நீட் தேர்விலே எழுதுவதற்கு பயந்து, நான் இவ்வளவு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியவில்லை, ஒருவேளை ஏதாவது ஆனா என்ன முறையில் அவன் தற்கொலை செய்து கொண்டார். இது போல பல ஏரியாக்களில் தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் இந்த நீட் தேர்வை ஒதுக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் எதையுமே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கல்வித்துறை வந்து மாநிலத்துக்கு இருந்தால்தான் இந்த நீட் தேர்வையெல்லாம் நாம் நிறுத்த முடியும், மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த கல்வித்துறையை மாநிலத்திற்கே கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதுபோல அந்த வகையிலே நாமும் செயல்பட்டால், தம்பி சொன்னது போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் ஒரு ராலியை, ஒரு கூட்டத்தை சேர்த்து இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்கூடாது, இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்ற முறையிலே நாம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர் முரளிதரன் அவர்கள் தலைமையிலே மாபெரும் மக்களுடைய பேரணியை, மாணவர்களுடைய பேரணியை, தன்னார்வலர்களுடைய கூட்டத்தை சேர்த்து நடத்தி இன்றைக்கு இந்த இடத்துல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது ஓசூரிலே என்ற வகையில் நாம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் செய்தியை கொடுத்து அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து பல்வேறு முறைகளிலே நாம் செயல்பட்டு இதை வந்து நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய